எபிசோட் 90ல் வெற்றி குக் பண்ணிட்டு இருக்காரு. அது துரை பார்த்துட்டே இருக்காரு. வெற்றி பண்ணுற ஒன்றையும் பார்க்கும்போது அவருக்கு கஞ்சா கருப்பு ஞாபகம் தான் வருது. அந்த தாடி எப்படி தடவுவார்ல, அந்த தடவுறது, அப்புறம் தோலில் துண்டு போட்டிருக்கிறது, நடந்து வந்து சர்வ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பார்த்து அவர் கஞ்சா கருப்பையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. வெற்றி கொடுக்குற ஃபுட்டு கூட அவர் கையில் வாங்க மாட்டேங்கிறாரு. அதனால வெற்றி போயிட்டு மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து துரை சொல்கிறாரு, உங்கள் அப்பா சிதம்பரம் நல்ல சமைப்பாருன்னு சொன்னல, எப்படி சமைப்பாரு அப்படின்னு கேட்டோன்னே எல்லாமே ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிருவாரு. நான் ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ணல அதே மாதிரி தான் அப்படின்னோடனே அவர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. எங்கள் ஊர் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், எங்கள் அப்பா ரொம்ப வெள்ளந்தியான ஆள், நல்லா சமைப்பார். ஆனால் திடீர்னு என்ன ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டார். திடீர்னு காணாமல் போயிட்டார். என்னாச்சு அப்படிங்கிறதே தெரியல. எங்கள் அப்பா எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாருன்னு தான் நாங்களே நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரிய வந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே துரை வந்து ஃப்ளாஷ்பேக் எல்லாமே சொல்கிறாரு. 15 வருஷம் முன்னாடி உங்கள் அப்பா ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனில் கலந்துக்கணும்னு வந்தார். நான் தான் அவருக்கு சைன் போட்டு கொடுத்தேன். அவர்கிட்ட இருந்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், அவர் என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதை விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முகத்தை பார்த்து கூட பேச மாட்டார், ஆனால் அவருக்கு நல்ல சமையல் தெரியும். இப்படி ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மனுஷன் அந்த உலகத்திலே நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு துரை அவர்கிட்ட பேசினது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவர் வின் பண்ணுவாருன்னு அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன், ஆனால் அவர் காணாமல் போயிட்டாருங்கிற நியூஸ் மட்டும் தான் எனக்கு வந்துச்சு. சரி, உங்கள் அப்பா ஆசைப்பட்டதை நீ நடத்தி காமிப்பாப்பா அப்படின்னு சொல்லி வெற்றியை தட்டி கொடுக்குறாரு. வெற்றி கேட்குறாரு, மாஸ்டர் நாளைக்கு ட்ரைனிங் அப்படின்னே விடிய காலையில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ ரகுபதி சாரும் ரியாவும் பேசிட்டு இருக்காங்க. ரியா வந்து, அப்பா நீங்கள் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்கீங்க, வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரிலாம் நடக்காது, ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம நம்பிக்கையை தளர விடக்கூடாதுன்னு. அந்த ரகுபதி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னை என்னமா பண்ணுறது, நம்ம ரெசார்ட் இப்படி இருக்கிற நிலமையில என்னால் நம்பிக்கையாக இருக்க முடியல, இருந்தாலும் உனக்காக நான் நம்பிக்கையோடு இருக்கேம்மா, நீயும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ வெற்றி துரை கிட்ட ட்ரைனிங்க்கு வந்தாச்சு. விடிய காலையில் 2 பேரும் நடுக்கடலில் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவர் கேட்குறாரு, ஏன் எப்போவுமே இந்த வாக்கி டாக்கியோடையே சுற்றுறீங்க, நடுக்கடலையே இருக்கிறீங்க, ஏன் எதுக்காக இப்படி வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, சொல்லணும்னு தோணா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே துரை வந்து சொல்கிறாரு, 2005 இலங்கை போர் நடந்தது. அப்போ என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே அங்கே அகதிகளாக மாட்டி அங்கே இருந்தாங்க. அங்கேருந்து நிறைய பேர் அகதிகளாக இங்கே வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் எப்படியாச்சும் இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இங்கே ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் பண்ணி எங்கள் சாதி சனத்தோட கஷ்டத்தை எல்லாம் உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா. அவள் ஆசைப்பட்டாலேன்னு தான் நான் இங்கே வந்தேன். நான் கஷ்டப்பட்டு கலந்துக்கிட்டு முட்டி மோதி 2 வாட்டி ஸ்டார் ஷெஃப்பும் வின் பண்ணேன். ஆனால் எந்த சாதி சனமும் எந்த முன்னேற்றமும் எங்கள் சாதி சனத்துக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் வந்து கடைசியாக அவளை வந்து ஒரு ராத்திரி நான் அவகிட்ட இந்த வாக்கி டாக்கியில் தான் பேசினேன். பேசி அந்த சீன்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. டோரா வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாரு. உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, எப்படியாச்சும் நம்ம சாதி சனத்தை பற்றி நம்ம வெளியில் சொல்லணுங்க, நீங்கள் வின் பண்ணோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. 2 குழந்தைங்களும் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி பேசுகிறாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு படகுல ஏறி வராங்க. நாளைக்கு காலையில் வந்துடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் அந்த 2வது பொண்ணு சொல்கிறா, ரெண்டு பொண்ணுங்களை காட்டுறாங்க. அதில் 2வது பொண்ணு சொல்கிறா, அப்பா நான் அம்மாவை பத்திரமா கூட்டு வந்துடுவேன்ப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ இந்த 2 பொண்ணுங்களை இப்போ இனிமேல் எதுலையாவது காட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க அப்பாவும் நம்பிக்கையோடு சரி வாங்கன்னு சொல்லிட்டு காலையில் வந்து வெயிட் பண்ணி நிற்கிறாரு. ஆனால் அவங்க எங்கேயுமே வரல. இதுக்கப்புறம் இவர் வந்து ஃபுல்லாக தேடி பார்த்துருக்காரு போல இருக்கு. எங்கேயுமே அவங்கள பார்க்கவும் முடியல. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில. அதுலேருந்து டெய்லி காலையில் அவர் இங்கே வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து துரை வந்து வெற்றிக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இப்போ ஐஷு வீட்டில் ஐஷு வந்து காலையில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்பா குக் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக வேணி கால் பண்ணுறாங்க. வேணி கால் பண்ணோன்னே ஐஷு எடுத்துகிட்டு என்ன அப்படின்னோடனே வேணி சொல்கிறாங்க, நான் ஒரு லூசர் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் வேணி, நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி தான் 3rd year anniversary செலிப்ரேட் பண்ணோம். விக்கி வந்து அந்த ரெசார்ட்டை மட்டும் ஏமாத்தலை, என்னையும் சேர்த்தா ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. அப்போ வேணி சொல்கிறாங்க, உனக்கு அப்பா கூப்பிட்றாங்கன்னா நீ கிளம்பு அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல வேணி நீ சொல்லு, நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க, நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி வேணிக்கிட்ட ஐஷு சொல்கிறாங்க. அப்போ வேணி சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் ரெசார்ட்டில் ஷெஃப் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, ஏதோ இருக்கிற 2-3 பேரை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வெற்றி வேறு இடையில ப்ராக்டிஸ்னு போயிடுறான்ல அப்படின்னோடனே, வெற்றி ப்ராக்டிஸாக இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஷு கேட்குறாங்க. அதுக்கு வேணி சொல்கிறாங்க, ஆமாம் அவன் இப்போ ஷெஃப் ஆகிட்டான், உனக்கு தெரியாதா, அதோடு இல்லை ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு யார்கிட்டயோ ட்ரைனிங் வேறு போகிறான் அப்படின்னோடனே, யார்கிட்ட ட்ரைனிங் போகிறான், ஏதோ மகாபலிபுரத்தில் ஒரு ஷெஃபா அவர்கிட்ட போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு வேணி சொல்கிறாங்க. அவங்க அப்பா வேறு இந்த ரிசார்ட்டில் ஒர்க் பண்ணாருன்னு தெரிஞ்சதுலேருந்து அவன் ரொம்பவே இன்வால்வ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது அவங்க அப்பா இந்த ரிசார்ட்டில் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஐஷு ஷாக்கிங்காக கேட்குறாங்க. அதுக்கு வேணி, ஆமாடி லியோன்னு ஒருத்தர் வந்தார்ல, சிக்கான்னு கேட்டுட்டு இருந்தார்ல, அந்த சிக்கா வேறு யாரும் இல்லை வெற்றியோட அப்பா தானா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஐஷுக்கு ஒன்றுனா ஞாபகம் வருது. அந்த சிக்காங்கிற ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நெடுமாறன் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு நெடுமாறன் வந்து பி விதின் யுவர் லிமிட்ஸ், எனக்கு இவர் ஞாபகமும் இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாரு, இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாதுன்னு திட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா ஷெஃப் ஜான் கிட்ட கேட்கும்போது உங்கள் அப்பாவுக்கு பயங்கர மெமரி பவர், அவர் யாரையும் லேஸில் மறக்க மாட்டாருன்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே ஐஷு யோசிச்சு பார்க்குறாங்க. ஐஷுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது. உடனே வேணி கிட்ட, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் வேணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. நேராக கீழே இறங்கி வராங்க. அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு ஒரு வில்லன் மாதிரி தெரியுது. அவங்க அப்பா அங்கே விக்கியை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துக்கிட்டே ஐஷு நிற்கிறாங்க. உடனே ஐஷு என்ன நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது ஐஷு எதுவுமே சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.